தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 13/4/2024 ஷோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 31ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய தேதி பஞ்சமி. மாலை 5 மணி 1 நிமிடங்களுக்கு பின்பு சஷ்டி. நட்சத்திரம் ரோகிணி. அதிகாலை 5 மணி 5 நிமிடங்களுக்கு பின்பு மிருக சீரிஷம். நல்ல நேரம் காலை 7 மணி 30 நிமிடத்திலிருந்து 8 மணி 30 நிமிடம் வரை. மாலை 4 மணி 30 நிமிடத்திலிருந்து 5 மணி 30 நிமிடம் வரை. ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி 30 நிமிடம் வரை. யமகண்டம் மதியம் 1 மணி 30 நிமிடத்திலிருந்து 3 மணி வரை. குளிகை காலம் காலை 6 மணியிலிருந்து 7 மணி 30 நிமிடம் வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 4, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏற்றங்கள் பெருகக்கூடிய நாள். அதாவது ஏற்றங்கள் பெருகக்கூடிய யதார்த்தமான ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஏமாற்றமே இல்லாத நல் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைய போகுது. பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு பல்வேறு வகையில் பண வரவுகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சரீர பலத்தையும் ஆன்மீக பலத்தையும் உணர்ந்து செயல்படுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சேர்ந்தவங்க ஸ்ரீனிவாச பெருமாளை வழிபாடு செய்வது நல்லது. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு இஷ்டப்பட்ட வாழ்க்கை அமையக்கூடிய நாள். அதாவது கஷ்டப்பட்ட காலங்கள் மாறி இஷ்டப்பட்ட வாழ்க்கை அமையக்கூடிய, அதாவது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கண்ணியமாக காதல் நிறைவேறக்கூடிய அல்லது சம்மதம் கிடைக்கக்கூடிய, அடைந்தால் மகாதேவி அடையாவிட்டால் மரணதேவி என்ற தத்துவம் பலிதமாகக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பராக்கிரம காரியங்களில் பக்குவத்தோடு செயல்படுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷப ராசியை சேர்ந்தவங்க தேவி பெரிய நாயகி அம்மன் சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நல்ல நாள். 5ஆம் இடத்ததிபதியும் பாக்கியாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால 5 விதமான நன்மைகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய உண்மையான சூழல் இன்றைய நாளில் அரங்கேறும். நீண்ட நாள் கலையுலக ஆசை நிறைவேறும். ஏற்கனவே கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மஞ்சள் கிழங்கு தானம் செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க மங்கள மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு உச்சத்தை தொடக்கூடிய நாள். அதாவது அச்சப்பட்ட வாழ்க்கையில் உச்சத்தை தொடக்கூடிய உன்னதமான சூழல் இன்றைய நாளில் அரங்கேறும். கடந்த காலங்களில் உங்களை துச்சம்னு நினச்சி ஒதுக்கி தள்ளினவங்க உங்களோடு அதாவது பேசுவதற்கு, உங்களோடு பழகுவதற்கு, உங்களோடு பார்த்தீங்கன்னா நட்புறவு கொள்வதற்கு அச்சம் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு சூழல் இன்றைய நாளில் மிகுதியாகும். வெளிநாட்டு பயணங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பகைவர் பந்தாடுவதில் பக்குவம் காட்டுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க அங்குஜ கணபதியை வழிபாடு செய்வது நல்லது. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு செல்வம் பெருகக்கூடிய நாள். அதாவது அறிவும் செல்வமும் அதிகம் பெருகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது. கல்விக்கு அதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும். சுக்கிர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தோட்டம் துறவுகளில் நாட்டம் செலுத்துவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க உப்பிலியப்பன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது.
கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு கீர்த்தி பெருகக்கூடிய நல்ல நாள். அதாவது நேர்த்தி என்ற நேர்மையான உழைப்பின் மூலமாக கீர்த்தி என்ற புகழ் கிடைக்கக்கூடிய பூர்த்தியான நாளாக இன்றைய நாள் அமைது. கணினி துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். பொதுவாகவே கட்டிட தொழிலில் உள்ளவர்களுக்கு அதாவது கடல் கடந்த பயணங்கள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புத மந்திரம் ஜெபித்தால் ஜக நன்மைகள் அதிகரிக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க சுவாமி நாகநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய நாள். அதாவது தெளிவான முடிவுகளை விரைவாக பயன்படுத்தி மிகப்பெரிய அற்புதங்களை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது. எவ்வளவு சிக்கலான சூழல் வந்தாலும் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தகுதி, அந்த எடுத்த முடிவுகளை உறுதியாக செயல்படுத்தக்கூடிய பக்குவம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சுக்கிர ஹோரையில் பஞ்சம தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க முல்லை வனநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு மகத்துவம் பெருகக்கூடிய நல்ல நாள். அதாவது மகத்துவ தத்துவத்தை பயன்படுத்தி மகத்தான காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். கதை, கட்டுரை, எழுத்துத்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கும். கலைத்துறையில் மறைமுகமாக பவனி வர்றவங்களுக்கு உங்களுடைய முகம் வெளிமுகமாக தெரியக்கூடிய திடீர் பிரபல்யங்கள் உதயமாகக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மஞ்சள் துணியும் கொண்டை கடலையும் தானம் செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க மகாலிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் பெருகக்கூடிய நல்ல நாள். அதாவது உங்களுடைய அயராத உழைப்புகள் மூலமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது. அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அனுகூலம் மிகுதியாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது. பொதுவாகவே இரும்பு சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முப்பொழுதும் எப்பொழுதும் முன்னேற்ற சிந்தனையை வளர்த்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவு தனுசு ராசியை சேர்ந்தவங்க வசிஷ்டேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சாதனை நிகழ்த்தக்கூடிய நாள். அதாவது கடந்த காலங்க வேதனைகளிலிருந்து விலகி, கடந்த கால சோதனைகளிலிருந்து விலகி சாதனை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். பொதுவாகவே அதாவது எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் சொந்த புத்தியை பயன்படுத்தி, அடுத்தவங்களுடைய சொல் புத்தி அப்படிங்கிறத விட உங்களுடைய சுய புத்தியை பயன்படுத்தி பயபக்தியோடு உழைத்து அதில் மிகப்பெரிய பக்குவத்தை, மிகப்பெரிய பண வரவுகளை ஈர்க்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முதியோர்களின் ஆலோசனைக்கு முன்னுரிமை கொடுப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க பெரிய நாயகி தேவியை வழிபாடு செய்வது நல்லது. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு திருப்பங்கள் நிகழக்கூடிய நாள். அதாவது திடீர் திருப்பங்கள் நிகழக்கூடிய சிறப்பான நாளாக இன்றைய நாள் அமைது. குதூகலமான சூழலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் அதிகரிக்குது. கடந்த காலங்களில் அதாவது ஒரு சில சொத்துக்களை வாங்குவதற்கு முன்பணம் கொடுத்து அதில் முட்டுக்கட்டை ஏற்படுதுன்னு வைங்களே, அந்த முட்டுக்கட்டை விலகக்கூடிய முன்னேற்றமான சூழல் உருவாகக்கூடிய நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காலை நேரத்து பிரார்த்தனையும் மாலை நேரத்து தானமும் மழையளவு பயன்தரும் என்பதை மனதில் கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க தேனுபுரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு திருப்பங்கள் நிகழக்கூடிய நாள். அதாவது நீங்கள் விருப்பப்பட்ட திருப்பங்களை சந்திக்கக்கூடிய பொறுப்பான நாளாக இன்றைய நாள் அமைது. உணவு சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு, தேநீர் கடை, டீ கடை சம்பந்தப்பட்ட, பேக்கரி சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு, உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் அதிகரிக்கும். தொழிலாளியாக இருக்கக்கூடிய சில பேர் முதலாளியாகக்கூடிய முன்னேற்றமான சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை
சாதகமாக்கிக் கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க ராமச்சந்திர பெருமாளை வழிபாடு செய்வது நல்லது. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாத்தியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம்.